நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். கங்கை ஹெர்பல் கிச்சனில் லஜ்ஜக்கொட்டை கீரையை எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்றதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பாருங்கள். லஜ்ஜக்கொட்டை கீரையில் சூப் எப்படி பண்ணலாம், சமையல் எப்படி கூட்டு பண்ணலாம் அப்படின்றதை சொல்லியிருக்கேன். அந்த கீரையும் அந்த மரத்தையுமே நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களால் நீங்கள் அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்தான் அந்த சூப் வைக்கிறது, அது வயதானவங்களால் முடியல, சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் நான் யோசித்தேன், எல்லாத்தையுமே நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம் இல்லையா? காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை பொறுத்தலையிலும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் சித்த மருத்துவ குடும்பம். இப்போ என் டாக்டர் கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கங்கை வேலா சித்தா கிளினிக். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, காலையில் ஆவாரம் பூ குடிநீர், ஓகே, ஆவாரம் கஷாயம் அதுவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி மூக்கரட்டை சூப்பு காலையில் குடிக்கிறது, மூக்கரட்டை சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, கருவேப்பிலை, ஏதாவது ஒன்று டெய்லி கொதிக்க வச்சு குடிப்போம். அதில் ஒன்று லஜ்ஜக்கொட்டை கீரை. லஜ்ஜக்கொட்டை கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வேணுன்றவங்க பயன்படுத்தி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க நிறைய. ஆனால் இது அழகுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிறைய புரிதல் இல்லை. ஆனால் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் பயன்படுத்திக்கோங்க. மூக்கரட்டை கீரை எவ்வளோ சாப்பிட்றீங்களோ, கிட்னி ப்ராப்ளம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு மூக்கரட்டை கீரையிலேருந்து நிறைய சொல்யூஷன் கிடைக்குங்க. கை கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, நடக்க முடியல அப்படின்ற இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, வாரத்தில் 2 நாள் முடக்கத்தான் சூப்பு, முடக்கத்தான் தோசை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். முடக்கத்தான் குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதாவது உணவு மூலியமாகவே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நம்ம நோய்களை வராமல் தடுக்கலாம். வந்த நோய்களை படிப்படியாக அது வீரியத்திலேருந்து குறைக்கலாம். ஒரே ஒரு நாள் முடக்கத்தான் தோசையோ இல்லை முடக்கத்தான் சூப்போ சாப்பிட்டு எனக்கு சரியாக போகலன்ற கேள்வி எழுப்பாதீங்க. இது நம்மளோடையே பயணிக்கணும். நம்ம உணவு முறைகள் இப்படியே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். அதாவது இயற்கையோடு இணைந்து நம்ம வாழணும். ஓகேங்களா? இயற்கையில் கிடைக்கிற எல்லா பொருட்களையும் அழிச்சிட்டு வாழக்கூடாது. இயற்கை என்ன சொல்லியிருக்கு நமக்கு அப்படின்றத ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். ஓகேங்களா? அதனால் நான் ரொம்ப உங்களை சொல்லி போர் அடிக்க விரும்பலை. இந்த லஜ்ஜக்கொட்டை கீரையில் இன்றைக்கி எப்படி சிம்பிளாக, அதாவது வயதானவங்களாக இருந்தாலும் எங்களால் பண்ண முடியலைங்க, குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, வேலை நிமித்தமாக இருக்காங்க, எங்களுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, இந்த லஜ்ஜக்கொட்டை கீரையை இந்த காம்பு எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் கிள்ளிக்கோங்க. இப்படி எடுத்து வச்சாலே வந்துடும் அந்த கீரை. முத்தல் கீரையாக மட்டும் வேண்டாம். எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 2, பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3. ஓகேங்களா? அமிர்தமாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடணும். ஒரு ஆளுக்கு அந்த 2 கீரை எடுத்தால் போதும், இல்லை 3 கீரை. ஓகேங்களா? அதுக்கு மேலே வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கடையிறீங்க, கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஒரு ஆளுக்கு ஒரு 3 மிளகுன்ற மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் 5க்குள்ளே பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஜீரகம். ஓகேங்களா? பூண்டு ஒரு 6 பல் 7 பல் தட்டி போட்டுக்கோங்க. ஓகேங்க, தட்டி போட்டுருங்க. உப்பு இந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல் உப்பு வறுத்ததை சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி முடியல அப்படின்றவங்க பரவாயில்ல, அரை உப்பு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? பிங்க் சால்ட், ராக் சால்ட்டு, இந்துப்பு இதில் கிடைக்கிது இப்போ ஈஸியாக எல்லா இடத்துலையும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூளாக இருக்கிறத வாங்காதீங்க, கட்டியாக இருக்கும். அதை வாங்கி பேப்பரில் வச்சு நல்லா நசுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் தூள் ஆக்கிக்கோங்க. தூள் உப்பு கூட கல் உப்புல இருந்து நீங்களாக அதை பொடிச்சிக்கோங்க. பொடிச்ச உப்பை வாங்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதாவது வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணாம், எங்களால் முடியல அப்படின்றவங்க ஒரு பட்சம் இருந்தாலும் அது செய்ய தயங்குறவங்க பல பேர் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஆளுக்கு 5 மிளகு இல்லை 3 மிளகு போட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க ஒரு ஆளுக்கு அப்படின்னும் போது அது அரை டம்ளராக சுண்டணும். அரை டம்ளராக சுண்டணுங்க அப்படின்றதுனால அடுப்பை வேகமாக வச்சு கொதிக்க விட்டு தீயை விட்டு அப்படி எடுக்கக்கூடாது. தண்ணி கொதித்த பிறகு மிளகு போடுங்க, ஜீரகம் போடுங்க, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் தூள் பெருங்காயம் இருந்தாலும், அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக கூட இறக்கி வடிகட்டுறதுக்கு முன்னாடி கூட பெருங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சமாக அரை உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே இந்த கீரையை நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 2 டம்ளர் 1 டம்ளராக வற்றணும். பாருங்கள், ஸ்லோவாக வச்சு தான் கொதிக்க வைக்கிறேன், சிம்மில். அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தான் வேகமாக வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வடிகட்டிட்டு, இந்த மிளகு காரமே போதுன்றவங்க, வயதானவங்களாக இருக்கும்போது இதுவே எனஃப் போதும். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் மிளகு வேணும், தூள் வேணுன்றவங்க
நீங்கள் வடிகட்டும் போது அந்த மிளகுத்தூளை கொஞ்சம் சேர்த்து கஷாயமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு நாளைக்கு ஒன்று அப்படியே ரெகுலராக ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி ஒரு நாள் நான் போடும்போது நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு முடக்கத்தான், ஒரு நாளைக்கு கருவேப்பிலை, ஒரு நாளைக்கு கீழாநெல்லி கூட அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து அரைச்சிட்டு ஒரு உருண்டையாக உருட்டி சாப்பிட்லாங்க. அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எது நம்ம வேணாம், அந்த சுவைக்காக எது நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்றோம், மற்றபடி கசப்பு துவர்ப்பு சாப்பிட்றதில்ல. கசப்பு துவர்ப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னா அந்த 2 டம்ளர் தண்ணி நல்லா குறைஞ்சி 1 டம்ளர் ஆனதுக்கப்புறம் அப்படியே சுட சுட வடிகட்டி, உங்களுக்கு இந்த காரம் உப்பு போதுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அழகாக சுப்பி அதாவது எப்படின்னா சலைவா உமிழ்நீரோட அப்படியே சுப்பி காஃபினா எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றீங்க, காஃபி டீனா அதை மாதிரி இதை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 10 நாள் சாப்பிடுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே இது தவிர வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். எதுவுமே ஒரு நாள் அப்படின்னு கிடையாது. உங்கள் லைஃப் லாங் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? வயசானவங்களுக்காக சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இதை வடிகட்டிட்டு அழகாக காரம் இதுவே போதும், வேணுன்றவங்க சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. சூப்பரான லஜ்ஜக்கொட்டை சூப் ரெடி ஆகிடும். நம்ம எனர்ஜி காலையிலே நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நம்ம எனர்ஜி நல்லா இருக்கும். நம்ம என்ன வாயில் போடுறோமோ அதுதான் நம்மளுக்கு நோய்ங்க. காலையிலேருந்து சாப்பிட்ற உணவுகள் நீங்கள் நல்ல உணவுகளாக ஆரம்பித்து நல்ல உணவுகளாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நோயே வராதா அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? மனிதன் அப்படின்னு இருந்தால் நோய் வரும். அந்த நோயில் உள்ள வீரியத்திலிருந்து பாதுகாத்தணும். அதிலிருந்து நம்ம அந்த சிரமம் இருக்கு இல்லையா, சப்ரு டிவிஷன் சொல்லுவாங்க, அந்த நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாம். நம்மளை அதை வீரியத்திலேருந்து குறைக்கலாம். ஓகேங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.